இந்த கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் நேரடியாக காட்சிகள் வாயிலாக பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். கார்த்திக், இப்போ மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தற்போது வயநாடு பகுதியில இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில மாநில பேரிடர் மீட்பு குழுவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தொடர்ச்சியாக காலையிலிருந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்காக தகவல்கள் வெளியே வந்திருக்கு. 50க்கும் மேற்பட்டவர்கள் உடல்களை தற்போது எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரையும் உடல்களை அந்த பகுதியில் எடுப்பதற்கு மிகவும் ஒரு சிரமமான ஒரு பணியாக உள்ளது. காரணம் பாத்தீங்கன்னா, மழைப்பொழிவு ஒரு பக்கம் மழை வந்துகிட்டு இருக்கு, அதே சமயம் பனிமூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த பகுதியில தண்ணி ஆறு போல் தண்ணீர் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால அந்த பகுதியில மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள்ல யார் யார் எந்த இடங்கள்ல சிக்கி இருக்காங்க என்பதை கண்டறியறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்கு. இருப்பினும் இடைவிடாமல் பேரிடர் குழு தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதிக்கு வரக்கூடிய பல்வேறு சாலைகள் இந்த நீரினால் தற்போது சாலை பாதிப்பு ஏற்பனால இங்க மீட்பு குழு வர்றதுக்கும் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர் பறக்க விட்டு அந்த பகுதியை கண்டறியலாம் பட்டா முழுவதுமே பனிமூட்டம் அதிக அளவில் இருக்கனால ஹெலிகாப்டருடைய பயன்பாடை நம்ம முழுவதுமா எடுக்க முடியாத ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இங்கே கண்டெடுக்கக்கூடிய உடல்கள் உடனடியாக மேப்பேரி இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு குழு அனைவரும் இருக்கும் பட்சத்துல இந்த தண்ணீர் ஒரு பக்கம் எந்த அளவு அந்த ஆறு எந்த பக்கம் சேருதோ அந்த பகுதியிலும் மீட்பு குழு தொடர்ச்சியாக அந்த பகுதியை சுற்றிலும் தற்போது இறங்கி களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் அரசு மருத்துவமனையில தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்டவரிடம் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுட்டாங்க. வீட்டில் யார் யார் இருந்தார்கள், இரவு உங்க வீட்டுல தங்கினவர்கள் யார் என்பது அது போன்ற பட்டியலும் எடுக்கப்பட்டு எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், உயிரிழந்தவர்கள் உடல்களை உறுதிப்படுத்துவது மிக சிரமமாக உள்ளது. காரணம் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய உடல் முழுவதும் சிதைந்து ஒரு சில அடையாளங்களை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சோதனை இந்த பகுதியில நிலவிட்டு இருக்கு. மருத்துவமனையில் ஒரு பக்கம் சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கு. மருத்துவ குழுக்கள் வந்திருக்காங்க. அவர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டவங்களுக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. மேலும் மத்திய தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் தமிழ்நாட்டில இருந்து அனுப்பப்பட்ட குழுக்கள் அனைத்தும் தற்போது சம்பவ இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வரும்பொழுது முழுமையாக இந்த மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தும் போது இதுல எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க என்ற முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இது ஒரு பெரிய பேரெதிர்ச்சி சம்பவமாக நம்ம பார்க்க முடிகிறது. ராணுவத்துறையினர் மிகவும் பல்வேறு கட்ட முயற்சியில ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம இப்ப நேரடியா பார்த்தோம். காரணம், அந்த தண்ணீர் செல்லக்கூடிய இடத்துல ரோப் கட்டி அந்த ரோப்ல இருந்து அங்க உடல்கள் கண்டறியப்பட்டா உடனே அந்த பகுதியில அந்த உடல்களை தோண்டி எடுத்து கயிறு மூலியமா கட்டி மீண்டும் சாலை கொண்டு வராங்க. அது போன்ற மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா உயர் கோபுரங்கள், அதாவது தற்காலிக உயர் கோபுரங்கள் அமைத்து அந்த பகுதியை கண்காணிக்கப்பட்டு அங்கிருந்து அந்த யாராவது அந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்காங்களா என்று போன்று கண்டறியப்பட்டு அந்த உடல்களை மீட்பதற்கான முதற்கட்ட சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. மற்ற குழுக்கள் வரும்போது இந்த பகுதியை முழுவதுமா ஆய்வு செய்து எவ்வாறு அடுத்த கட்ட பணிகள் நடக்கும் என தெரிய வருது. கண்டிப்பா இந்த நிலச்சரிவுல மீட்படுறதுக்கு சுமார் இனி 2 நாட்கள் வரைக்கும் இந்த பணி தொடரும் என இங்க இருக்கக்கூடியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு உடல்களா கண்டெடுக்கும் போது அனைவரும் மத்தியிலும் மிகப்பெரிய சோகமும் ஒரு வருத்தமும் காணப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் இந்த மீட்பு பணியை இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்காங்க. மழை ஒரு பக்கம் விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழல் இந்த பகுதியில் இப்படிதான் நிலவி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.